அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நான் போனது ஒரு அழகான உணவு திருவிழா. அங்கே நான் பார்த்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம பழைய தமிழர் வாழ்க்கையை எனக்கு ரொம்ப நினைவுபடுத்துச்சு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன இருந்துச்சுன்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உணவு திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது அதில் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது, நான் முதல்ல ட்ரை பண்ணது கருப்பு கவுனி கஞ்சி. அந்த டேஸ்ட்டும் ஹெல்த்தி ஃபீலும் செம்ம. பழைய காலத்தில் கிங்ஸ் சாப்பிட்ட ரைஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சிப் குடித்தாலே எனர்ஜி வந்த மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் பால் மோர். இந்த வெயிலுக்கு இதை விட ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் வேறு எதுவும் இருக்க முடியாது. கூலாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. இதுவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதுவுமே டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. அடுத்தது நெல்லிக்காய் ஜூஸ். சின்ன கிளாஸ் தான், ஆனால் ஃபுல் ஹெல்த் இருந்துச்சு. அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது தான் அங்கே என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துது மண் பாத்திரங்கள். இப்போது நாம் ஸ்டீல், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பழைய காலத்தில் எல்லாமே மண் பாத்திரம்தான். அங்கே ஒரு தாத்தா சில ட்ரெடிஷ்னல் ட்ரிக்ஸும் மேஜிக் மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் சொன்ன ஸ்டோரிஸ் கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அதை என்னென்னு இப்போ சொல்ல மாட்டேன். வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் எக்ஸைட்டிங் விஷயங்கள்லாம் வருது. அப்போது அங்கே ஒரு அண்ணன் வந்து லைவாக பாட் எப்படி செய்கிறதுன்னு காட்டினார். ஒரு சாதாரண மண்ணை ஃபஸ்ட்டு கையில் எடுத்துகிட்டு சில நிமிஷம் அழகாக பானையாக மாட்டினார். அது எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மண்ணை எடுத்து அதில் இதுதான் வந்து பானை செய்கிற இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். எல்லாமே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லைவாக பார்க்குறேன். யார் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. இப்போ அந்த ஓட்டம் ஒன்று சின்னதாக இருந்துச்சு. அதில் குச்சி வச்சு வேகமாக சுற்றி விடுறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ குச்சி எடுத்துட்டாங்க. இப்போது செய்ய போகிறாங்க. பாருங்கள், தண்ணி லைட்டாக தொட்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே அண்ணன் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. இது செய்யறதுக்கு ஒரு 4 மினிட்ஸ் கூட ஆகலை. அதுக்குள்ளே இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது என்னன்ட்டு பார்க்கலாம். இப்போ அதுக்கு அழகாக ஷேப் கொடுத்துட்ருக்காங்க, ஷைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து உண்டியல் செஞ்சிட்ருக்காங்க. இப்போது எவ்வளோ அழகாக மேலே க்ளோஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். பார்க்கும் போதே அட்ராக்டிவாக சூப்பராக இருந்துச்சு. இந்த அண்ணனுக்கு 32 இயர்ஸ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. திரும்பி தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய சைஸ் உண்டியல் தான் செஞ்சுருக்காங்க. நான் கேட்டேன், இது மூடிட்டீங்க, உண்டியல் போடுறதுக்கு நம்ம காசு போடுறதுக்கு அந்த சின்னதாக ஓட்டம் இருக்குல்ல எப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அது காஞ்ச பிறகு லைட்டாக காஞ்ச பிறகு அது போட்டு போடுன்னு சொன்னாங்க. அந்த கிளாத் வச்சு பண்ணுறாங்களா, அது வந்து அவங்க ஷைனிங் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, ரெடி பண்ணிட்டாங்க.
இப்போ பாட்டமில் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரணுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ ஸ்டாப் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து அது கட் பண்ண போகிறாங்க, கட் பண்ணுறாங்க. கட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவங்க ஒன்றுமே யூஸ் பண்ணல. ஒரு சின்னதாக ஒரு நூல் மாதிரி தான் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இதை வெளியில் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக நூலை தான் எடுத்திருக்காங்க. இப்போது இது கட் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்களேன். அவ்வளோதான், கட் பண்ணிட்டாங்க, எடுத்து வச்சிட்டாங்க பாருங்கள். அங்கே இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு சூப்பராக. இப்போது அந்த தாத்தா மேஜிக் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார் பாருங்கள். என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து மேஜிக் பேர். மேஜிக் என்னத்துக்கு வந்து அது முன்னே வந்து கண்ணை மூடி நடந்ததில் ஒரு பொருளை ஒரு வேறு விதம் மாற்றிடுவாங்க, கண் எதிரே மாற்றிடுவாங்க. அது எப்படி மாற்றணும்னு தெரியும், அதுக்கு பேர் தான் மேஜிக். அதே தான் இதுனுடைய கான்செப்ட்டு மேஜிக்கு தான். மேஜிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைக்கீழாக இருந்து இந்த தண்ணியை இப்படி கீழே ஊற்றும். தண்ணி இங்கே கீழே ஊற்றிட்டுன்னு சொன்னால் தண்ணி ஃபுல்லாக உள்ளே போயிடும். இப்போது அப்படியே கீழே மேலே திருப்பிடும். இப்போ ஊற்றுற தண்ணி ஃபுல்லாக வெளியே வரதுக்கு, ஏன்னா இந்த பக்கம் தான் ஊற்றணும், இந்த பக்கம் வரணும், வரல. ஏன்னு கேட்டால் இப்படி ஆடினாலும் எப்படி ஆடினாலும் இந்த பக்கம் தண்ணி வெளியே வரல. எப்படி தாத்தா அது? அதுக்கு பேர் தான் மேஜிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊற்றுற தண்ணி எங்கே இதுன்னு பார்த்தோன்னா இதில் வரும். ஆனால் இந்த பக்கம் ஊற்றுறது கிடையாது. அவனும் ஊற்றுறது ஃபுல்லாக இதே தான். பேக் சைடில் தான் ஊற்றணும், எடுக்கிறது வந்து வெளிப்பக்கம். இது மேஜிக்காக இருக்கு, இது லாஜிக்காக வரும். இது மாதிரி விளக்கு கூட ஒன்று வச்சுருந்தீங்களே? ஆமாம், விளக்கு ஒரு 5-6 விளக்கு இருந்துச்சு. அது பார்த்து கேட்டவுடனே ஏற்றுமாயிட்டாங்க. இது என்னன்னு கேட்டால் மேஜிக்ன்றது ஒரு பக்கம் மேஜிக் மேலே வச்சுக்கலாம். இது மேஜிக்காக இருக்கும், மேஜிக் மேலே வச்சுக்கலாம். ஆஃபீஸ் அளவில் மேஜிக்காக இருக்கும், மேஜிக் மேலே வச்சுக்கலாம். இதனுடைய இது வந்து மேக்ஸிமம் ஒரு 1.5 லிட்டருக்கு அளவு தண்ணி பிடிக்கும். இது வந்து மேஜிக் பூஜா. இதுலேயே வந்து இப்போ இலக்குன்னு ஒன்று இருந்தது, ஆனால் அது ஆகிப்போச்சு. மேஜிக் விளக்கு, மேஜிக் பூஜா, மேஜிக் விளக்கு. இதுதான் இது. சரிங்க, இப்போ தண்ணி நம்ம மண்பாண்டத்தில் குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்? ரொம்ப உடம்பு அதனால் நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்? அதாவது வந்து இயற்கைக்கு வந்து மாறாக எல்லாமே இயற்கை வந்து இயற்கையாக தான். இயற்கை நமக்கு எப்பவுமே கெடுதல் பண்ணாது. அது வந்து கேட்டால் மண்ணினுடைய கணம் என்னென்னு கேட்டினா, மண் எப்பவுமே தன்னுடைய அதாவது அது குணத்தை எப்பவுமே மாற்றாது. வெயில்லையும் கூலிங்காக தான் இருக்கும், மழை நாளிலும் கூலிங்காக தான் இருக்கும், குளிர் நாளிலும் எப்பவுமே அது தன்மை மாறாது. மண்ணினுடைய குணம் வந்து அப்படிதான். ஆனால் அந்த குளிர்ச்சியான தண்ணி என்னென்னு கேட்டினா, இதில் இன்னொரு விஷயம், அதாவது உலகத்திலேயே பஞ்சபூதங்களான பாத்திரம் எதுன்னு சொன்னால் அந்த மண் பாத்திரம் மட்டும்தான். ஏன்னா நீர், நிலம், காற்று, ஆகாயம், பூமி, தீ. ஏன்னு கேட்டால் விவசாயத்துக்கு வந்து வெப்பம் தேவைப்படும், ஆனால் அந்த வெப்பம் வந்து சூரிய வெப்பம் தான் தேவைப்படும். ஆனால் மண் பானைக்கு வந்து தீயினுடைய வெப்பம் இல்லாத பானை பண்ண முடியாது. ஸோ அதாவது விவசாயம் பண்ணுறது என்னன்னு கேட்டால் 4 பூதங்களால் விவசாயம் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு 5 பூதம் தேவைப்படும். ஆனால் 5 பூதத்தில் வந்து வெப்பம் வந்து சூரிய வெப்பம் அதுக்கு மட்டும்தான் தேவைப்படும். ஆனால் எதுக்கு வந்து தீ இல்லாமல் அந்த வந்து பயன்படுத்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 5 பஞ்சபூதங்கள் ஆனால் தான் மண்பானை. அப்படிப்பட்ட மண்பானையில் தண்ணி வச்சு குடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஹெல்த் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து தன்மை மாறாது. இப்போ இருக்கிற விஷயம் கேட்டால் முன்ன இன்னும் குளிர்ச்சியாக இருந்தோன்னா வெட்டி வேறு, அதை கூட வெந்தயம், இது கூட போட்டுக்கலாம், சேத்தங்கொட்டையும் போட்டுக்கலாம். இது 3 தண்ணியில் மூட்டை கட்டி இதில் பானையில் போட்டுருந்தோம்னா காலையில் வந்து எப்பவுமே அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணியுடைய டேஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கும், நல்லாவே இருக்கும் ஹெல்த்து. ஆனால் நிறைய பேர் வந்து பானை தண்ணி குடிக்கும்போது சளி பிடிக்குன்றாங்க. ஆனால் சளி பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த முதல் வந்து அந்த உடம்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் இது இருக்கும், சளி இருக்கும். ஆனால் தொடர்ந்து பண்ணினா அந்த சளி இருக்காது, அதுவே குறைச்சிடும். நீங்கள் சரி அவசரப்பட்டு மருந்து போட்டிங்கன்னு சொன்னால் அந்த வெளியே வர அந்த மூளையிலேருந்து வர அழுக்கு தண்ணியை
தடைப்பட்டு போச்சுன்னா பின்னால் சைடு எஃபெக்ட் இருக்குது. எப்பவுமே மாத்திரை போடாதீங்க. சொன்னால் சாயந்தரமானு பண்ணால் கண்டிப்பாக அதே நின்றுடும். மாத்திரை போட்டதில்ல. நம்ம வந்து அவசரப்பட்டு நம்ம மாத்திரை போட்டுன்னு சொன்னால் அந்த மண்டையிலேருந்து வர அழுக்கு வந்து தடைப்பட்டுச்சுன்னா பின்னால் சைடு எஃபெக்ட் வந்து சரியான வாய்ப்பு இருக்கும். அதனால் நமக்கு இடம் கொடுக்காத. சளி பிடிச்சா கூட பரவாயில்ல, அந்த சளியை நீங்கள் வந்து மாத்திரை போடாத அந்த வலியை ஏற்றின்னு சொன்னால் அந்த மண்டையில் இருக்கிற சளி மொத்தம் வெளியே வந்துடும். அப்போது வந்து ஃப்ரீயாகிடும். அப்போது வந்து உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். உனக்கு இந்த தடி பிடிச்ச வந்து ஹெல்த் கண்டிஷன் வரும். அதனால் கூடுமான அளவுக்கு மண்பானை வந்து சரியாக பயன்படுத்தி கற்றுங்க. மண்ணுடைய முழுமையான சக்தியை நீங்கள் வர வச்சு நலமுடன் என்னுடைய அன்பான வாழ்க்கை. அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, மண் பாத்திரத்தில் சமைச்சா டேஸ்ட்டு கூட வேறு லெவலாக இருக்கும். ஃபுட்டும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம ஆன்சஸ்டர்ஸ் சயின்ஸ் தெரியாமல் யூஸ் பண்ணல, தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி மண் பாத்திரம்லாம் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து நான் பார்த்தது பனை வெல்லம். நேச்சுரல் ஸ்வீட்னு சொல்லுவாங்க. சுகரை விட இது ரொம்ப ஹெல்த்தி. அங்கே ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட் பண்ண செம்ம டேஸ்ட்டு. பனை வெல்லம் தெளிவில் பனை மரத்தில் தெளிவு இறக்கி பாகு கடிச்சு அதை கெட்டி பதம் வந்த பிறகு இது அச்சில் ஊற்றி எடுத்து வரோம். எந்த ஒரு கலப்பமான பொருளும் கிடையாது. இல்லை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக சாப்பிடணும். இது வந்து குழந்தை பிறந்த பிறகும் ஒரு 6 மாதம் எடுத்துக்கிட்டா இடுப்பொலி முதுவலி பொருளுக்கு வரவே வராது. எங்கள் அம்மாங்கெல்லாம் எங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் நாங்களாம் எடுத்தா இருக்கோம். இப்போவும் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். முடிஞ்ச வரை எல்லா கர்ப்பிணி பெண்களும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இன்னும் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் செக்ஷன் இருந்துச்சு. பெருங்காயம் அது எப்படி தயாரிக்கிறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சீட்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம ட்ரெடிஷ்னலான சீட்ஸ்லாம் இருந்துச்சு. ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் வெஜிடேபிள்ஸ், இந்த மாதிரி சீட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து பார்ட் 2 வீடியோவில் கொடுக்குறேன். அதையும் அதுக்கு அடுத்தது வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ட்ரெடிஷ்னலை நம்ம தான் பாதுகாக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாக்க ட்ரை பண்ணுவோம்.